ஜோஸ்வா 22ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வசனம் வரை. போன வசனத்தில் கடவுள் அவர் சொன்ன எல்லாத்துக்கும் பிதாக்கள் கொடுப்பேன்னு சொல்லியிருந்த அந்த தேசத்தை கொடுத்துட்டாரு முழுசா. இப்போ இந்த வசனத்தில் படிப்போம் என்ன தெரியுதுன்னு. வசனம் 1. இப்பொழுது யோசுவா ருபானியரையும் காத்தியரையும் மனாசேரையும் பாதி கோத்திரத்தையும் அழைத்து, The Joshua called and the Reubenites and the Gadians also of the tribe of the Manasseh. வசனம் 2. அவர்கள் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் என் சொற்படி செய்தீர்கள். And said unto them, You have to keep all that the Moses, the servants of the Lord, and commandments you, and have thou obeyed my voice in all that I commandment you. வசனம் 3. நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரையும் கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை காத்துக்கொண்டு நடந்தீர்கள். I have not left you, brethren, these many days unto the day, but have they keep the charges, have the commandments of the Lord your God. வசனம் 4. இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு தாம் உங்கள் சகோதரருக்கும் சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணாட்சியான தேசத்திலே இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். And now the Lord your God he given rest unto your brethren as the promised them thereof now, and return ye and get you unto the tents and unto the lands of your possession, which the Moses then servant of the Lord gave you and the other side Jordan. வசனம் 5. ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளை எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டு இருந்த அவரை உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் செய்யும் மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றார். But take and delegate heed unto the commandments and the law, which the Moses servant of the Lord and charged you to love the Lord your God, and ye walk in all the way, and to the keep these commandments, and to the clove unto and to serve him with all your heart and with all your soul. வசனமாய் இவ்விதமாய் யோசுவா அவர்கள் ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். So Joshua blessed them and sent them away. Yet they went unto their tents. வசனம் 7. மனாசேயும் பாதி கோத்திரத்தாருக்கும் மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரருடன் கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து, Now to the ones half of the tribes Manasseh Moses and given possession in the Bashan, but unto the other half tribe of gave Joshua among their brethren and this side Jordan westward. And when Joshua sent them away also unto their tents, then he blessed them. வசனம் 8. நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இருப்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலேயே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரருடன் கூடவே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான். And he speak unto them and saying, Return which much and rich unto your return, and with very much and cattle, and with silver, and with his gold, and with brass, and with iron, and within very much and remain divide the spoil of your enemies which you are the brethren.
வசனம் 9. அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் கோத்திரத்தின் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி தங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமாக கீலியாத் தேசத்திற்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் உள்ள சிலோவில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள். And the children of the Reuben and the children of the Gad and of the all tribe of the Manasseh returned and departed for the children of the Israel out of the Shiloh, which is the land of the Canaan, to go and to the country of the Gilead, to the land of the possession, whereof they were in possession, according to the word of the Lord by the hand of the Moses. வசனம் 10. கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கும் வந்து இருந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானில் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். And when they come unto the borders of the Jordan, that are in the lands of the Canaan, the children of the Reuben and the children of the Gad and the half of tribe of the Manasseh built there an altar by the Jordan, and great altar to see to. வசனம் 11. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் பாதி கோத்திரத்தாருமே கானான் தேசத்தின் எதிரி இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் பாதி புத்திரர்கள் கேள்விப்பட்டார்கள். And the children of Israel here say, behold, the children of the Reuben and the children of the Gad and the half tribe of the Manasseh have built and the altar over against the land of Canaan and the border of the Jordan and the passage of the children of the Israel. வசனம் 12. அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையர் எல்லோரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி. And when the children of the Israel heard of it, and wood congregation of the children of the Israel gathered them to the go up to war against them. வசனம் 13. கீலியா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்திற்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடத்திற்கும் ஆசாரியர்களாகிய எலியேசருடைய குமாரர்களாகிய பினகாசையும் and the children of the Israel sent unto the children of the Reuben and the children of the Gad and to the half tribe of the Manasseh in the land of the Gilead, Phinehas the sons of the Eleazar of the priest. வசனம் 14. அவனோடு கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்திற்கும் ஒவ்வொரு 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரவேலின் சேனைகளினாலே ஆயிரவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் பிதாக்கன் குடும்பத்திற்கும் தலைவனாய் இருந்தான். And which is the 10 prince of the each of ours of the prince of God, all the tribes of the Israel, and each one was the head of the house of their fathers among the thousands of Israel. வசனம் 15. அவர்கள் கீலியா தேசத்திலே ரூபன் புத்திரர்கள் காத் புத்திரர்கள் மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து, and they come unto the children of the Reuben and to the children of the Gad and the half of tribe of the Manasseh and to the land of the Gilead. They speak with them saying, வசனம் 16. நீங்கள் இந்த நாளிலே கர்த்தரை பின்பற்றும்படிக்கு புரண்டு இந்த நாளிலே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதபடியும் உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? Thou shed this whole congregations of the Lord. What trespass is that he have the commandment against the God of the Israel of the turn way this day for the following the Lord in that he have built and hew an altar
that he might rebel in rebellious day against the Lords. வசனம் 17. பேயரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலேயே வாதை உண்டாயிருந்ததே. இந்த நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கள் சுதந்திரமாகவில்லையே. Is the infinity of the pure to the little for you from which we have not an cleansed until this day, altering to God the whole language in the congregations of the Lord. வசனம் 18. நீங்கள் இந்த நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரள்வீர்களே என்று கர்த்தர் விரோதமாக கலகம் பண்ணினீர்களே. அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே. But that he must turn away with this day from following the Lord, and it will and be seeing he rebelled today against the Lord, and at that to the morrow that he will and work with the whole congregation of Israel. வசனம் 19. நீங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டானதாய் இருந்ததனால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவிலே காணியாட்சி பெற்றுக்கொள்ளலாமே. நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை எல்லாம் உங்கள் வேறே ஒரு பலிபீடத்தை கெட்டுகிறதுனாலே கர்த்தருக்கு எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணினீர்கள். Notwithstanding, if the land have your possession, be unclean, the pass you over unto the Lord, land of the possession of the Lord, wherein in the Lord this tabernacles dwelleth, and taken possession among you, but rebel not and against the Lord, and near rebel and against use the building. You can altar visit the altar of the Lord of your God. வசனம் 20. சேராவில் குமாரனாகிய ஆகானின் சபாத்தினான பொருட்களை குறித்து துரோகம் பண்ணினதினாலேயே இஸ்ரவேல் சபையாரெல்லாம் கடும் கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தான் அக்கிரமத்திலேயே வடிந்து போகவில்லையா? கர்த்தருடைய சபையார்கள் எல்லோரும் சொன்னார்கள் என்றார்கள். Did not Achan, the sons of Azar, and commit trespass in the Ascrozi things, and wrath is fallen all the congregation of Israel, and that man and passed not an alone in iniquity. வசனம் 21. அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்தரமாக, Then the children of the Reuben and the children of the Gad of the half tribe of the Manasseh answered on said unto the hand of these thousands of the Israel. வசனம் 22. தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய கர்த்தரே இதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் அறிந்து கொள்வார்கள். அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதனால் இந்த நாளிலே அவர்கள் எங்கள் காப்பாற்றாமல் இருக்க கடவர். The Lord God of the gods, the Lord God of the gods, can now with the Israel he shall and can now if be in tribulation, or if in transgression against the Lord, save you not this day. வசனம் 23. ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு இந்த பலிபீடத்தை கட்டினதனால் அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதன் மேலே சர்வாங்க தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் சமாதான பலியாகிலும் செலுத்துகிறவனாவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பார். That we have the bill is in altar to turn from following the Lord, or if you offer their burnt offerings or meat offerings, or if you offer peace offerings,
therein let the Lord and all of the request it. வசனம் 24. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிதாக்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன? And if we have not an read done it for have these things, saying, in times to come your children of might speak and show the children of the saying, what have you do with Lord and God of Israel. வசனம் 25. ரூபன் புத்திரர்கள் காத் புத்திரர்கள் ஆகிய உங்களுக்கு நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லை வைத்தார். கர்த்தரிடத்திலே உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளையே கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலேயே நாங்கள் சொல்லிக்கொண்டது என்னவென்றால், for the Lord and he made an Jordan a border and but when you he children of the Reuben and children of the Gad, he have no part in the Lord, so shall and your children of make your children and case from fearing of the Lord. வசனம் 26. சர்வாங்கத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்கத்தினாலும் பலியினாலும் சமாதான பலியினாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியிலேயே அவருடைய ஆராதனைகளை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கு உங்களுக்கும் நமக்கும் பின்வரும் நம்முடைய சந்ததிக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கு, therefore we said, Lord is now and proper to the bill and use in the altar not and burn offering near for this sacrifice. 27. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுடனே சொல்லாதபடிக்குமே ஒரு பலிபீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். But that it might be witness, but when you and your generations after you, that he might do the service of the Lord before him with your burnt offering and with your sacrifice and with your peace offering, that you the children may not saying to your children it in time to the come, he have no part in the Lord. வசனம் 28. நாளைக்கு எங்களுடனாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படியே சொல்வார்களானால், அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சியாக உங்கள் பிதாக்களின் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பலிபீடத்தை பாருங்கள் என்று சொல்லுவோம் என்றோம். Therefore said we, that it shall be when so say to your generations in time to the come, that we may saying again, behold the put up the altar of the Lord, and which your fathers made not burnt offerings for sacrifice, but it is a witness. But when you வசனம் 29. நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கு போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறு பலிபீடத்தை கெட்டுகிறதுனாலே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றுவதும் படிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள். God repaid that he the shoal and rebel against the Lord, and return this day from following the Lord to the build an altar for burnt offering, for meat offering are you for the sacrifice base the altar of the Lord our God, and that is the before his tabernacle. வசனம் 30. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளே, ஆசாரியனாகிய பினகாசும் அவனுடன் இருந்த சபை பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது.
And when the Penish, the priest and the prince of the congregation and heard of the thousands of the Israel which were with him, hear the words that the children of the Reuben and the children of the Gad and the children of the Manasseh speak, it pleased them. வசனம் 31. இப்பொழுது ஆசாரியன் எலியேசரின் குமாரனாகிய பினகாசும் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இப்படி அப்படி கொத்த துரோகத்தை செய்யாது இருக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரையே கார்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றான். And Penish and the sons of Eleazar the pot said unto the children of the Reuben and the children of the Gad and the children of the Manasseh, this day prophesy that the Lord and among you, because he have not commandments this the trespass against the Lord. Now he have delivered the children of the Israel out of the hands of the Lord. வசனம் 32. ஆசாரியரான எலியேசரின் குமாரராகிய பினகாசும் பிரபுக்களும் கீலேயாத்தின் தேசத்திலே இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள். அண்ட் பினிஷ் பைபிள் படிக்கிறேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பைபிள் படிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கண்ணா. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறுமொழி செய்தி சொன்னார்கள். And the Penish, the sons of the Eleazar, the presents and the prince returned from the children of the Reuben and from the children of the Gad out of the lands Gilead unto the lands of the Canaan to the children of the Israel and true God them word against. 33. அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாய் இருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனையை ஸ்தோத்திரித்தார்கள். And the things and placed the children of the Israel, and the children of the Israel blessed God, and hit not an instant to go up against them in battle to the destroy the lands wherein the children of the Reuben and Gad dwelled. வசனம் 34. கர்த்தரையே தேவன் என்பதற்கு அந்த பலிப்பீடத்தை நமக்குள்ளேயே சாட்சியாய் இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். And the children of the Reuben and the children of the Gad called the altar here. From it shall and be witness, but when used that the Lord is God. Hi friends, இனி நான் பைபிள் படித்து நேற்று வந்து 2 டியூட்டி 1 hour கூட ஆகல. ஆனால் எனக்கு வந்து 390 கிடச்சிது. அதோட பெரிய கிருபை. அடுத்த டியூட்டி கஸ்டமர் எனக்கு ஃபுட் வாங்கி கொடுத்து 541 ரூபா. அங்கேயே ஒரு 400 ரூபா சொன்ன ஸ்டோர்லேயே ஒரு 380 ரூபா அந்த மாதிரி செலவாயிடுச்சு. பிஸ்கெட் தான் வாங்க போனேன், அப்படியே லோஷன் வாங்கிட்டேன், சேவிங்ஸ் க்ரீம், டெட்டாயில் இதெல்லாம் கிருபை கொடுத்தார். காஸ்ட்லியாக அந்த வாட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பைபிள் நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு தண்ணி கேட்டேன், பைபிள் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நெட்டு போயிடுச்சு. திருப்பியும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க இன்றைக்கி வந்து பார்த்தாங்க.
வந்து பார்த்துட்டு மேலே இருக்கவங்க நெட்டு கேட்டுருந்தாங்களே கனெக்ஷன், அவங்களுக்கும் சொல்லி விட்டுருக்கோம். மெய்யான தேவன் அதே மாதிரி செகண்ட்ஸ் கமிங் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி அவர் ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்காரு, வர போகிறாருன்னு. சீக்கிரமாக நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதேமாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப் 20 வரப்போகிறாரு. அவர் இருந்த டைமில் தான் போன வாட்டி கொரோனாலாம் இருந்தது. இந்த வாட்டி ஏதோ புது நோய் ஏதோ ஒன்று சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதுவும் பெருசாக பரவாத மாதிரி கடவுள் பார்த்துக்கினாலும் நல்லாயிருக்கும். போன வாட்டி எத்தனை நாள் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. இப்போ திரும்பி இவர் பதவி இருக்கிறனால பிரச்சனை ஏதோ வருமோன்ற மாதிரி ஒரு பயம். ஆனால் இவர் வந்தால் சமாதானமாக இருக்கும் நான் பூமியில் எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் வந்து இவருக்கு ஓட்டு போட்டு வர வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு பயம், இந்த கொள்ளை நோய் வந்து பெருசாக பரவிடுமோன்னு. பரவாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. முதலாவது வந்து கண்ட இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணத்தில் சாப்பிட்லாம், ஆனால் அதை வருந்தி தேவை எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. சாப்பிட வேண்டிய ஐட்டம் தான் சாப்பிடணும். கடவுள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு அலோடு சாப்பிட்லான்னு. ஆனால் சிலவற்றைக்கு அவரே பைபிளில் போட்டிருக்காரு சாப்பிடக்கூடாதுன்னு. சம்டைம்ஸ் அதை அவரே சிலருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு, அதில் தீட்டு உள்ளது இருக்குதுன்னு சொல்லி அதை விளக்குவாங்க. அவர் கொடுக்கும்போது அதை சாப்பிட்லாம். மற்றபடி வந்து நம்மளாக போயிட்டு அதை வந்து எடுத்துக்கக்கூடாது ஃபுட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.